Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போறோம். இது வந்து நார்மலா நம்ம பொடி போட்டு செய்யாம ஃப்ரெஷ்ஷா மசாலாலாம் வறுத்து அரைச்சு செய்யறனால நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சிக்கன் குழம்புக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்தறலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. அதிலே சின்ன துண்டு 2 துண்டு எடுத்துருக்கேன் இஞ்சி. அரை முடியில் காமுடி தேங்காய் கீத்தி வச்சுருக்கேன். துருவன தேங்காய்னா 4 ஸ்பூன் போதும். 100 கிராம் சின்ன வெங்காயம், சின்ன தக்காளியை 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளினா 1 போதும் பெரிய பழமாக. 2 பட்டை 3 கிராம் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், வரமல்லி. 5லேருந்து 6 வரமிளகாய், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் குருமிளகு, அரை ஸ்பூன் சீரகம். இந்த மசாலா எல்லாமே 1/2 கிலோ சிக்கனுக்கு. நம்ம 1 கிலோ பண்ணுற மாதிரி இருந்தால் இதுலேயே டபுள் மடங்காக சேர்த்திக்க வேண்டியதுதான். இப்போ வாங்க இதெல்லாம் மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வரமல்லி, அரை ஸ்பூன் குருமிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை 3 கிராம்பு, 5லேருந்து 6 வரமிளகாய். நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாற வேணாம், கறியிரும். நல்லா வணங்கிருச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ வெங்காய தக்காளியில் வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே சட்டி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 2 துண்டு இஞ்சி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு இஞ்சி நல்லா வணங்கினோடனே இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு வணக்கினா போதும். இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் வறுத்து எடுத்தோம் இல்லையா, அது கூடயே இந்த மசாலாவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு. பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 4 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானோடனே 2 பட்டை, ஏலக்காய், 2 கிராம்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன், அது உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அது உள்ளே சேர்த்திக்கலாம்.
இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், தண்ணி விட்டு வேகும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இவ்வளோ சேர்த்திக்கோங்க. மிக்ஸி கழுவி இதிலே ஊற்றிக்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தண்ணி வேணுங்கிறத பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்காது. கல்லுப்பு எடுத்துருக்கேன். வேணுங்கிறது பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துலேயே சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் குழம்பு நல்லா மணமாக இருக்குது. இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி செஞ்ச செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.